இத பார்த்து ஸ்டீவன்ஸ் ரொம்ப பயந்துடுறாங்க. மெரிடிட்ட ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. ஆனா மெரிடிட், அவர் ஆல்ரெடி பிரெயின் டெட் ஆன பேஷண்ட் ஈஸி. நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. அவர நிம்மதியா சாகவாது விடு ஈஸி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஸ்டீவன்ஸ் அதுக்கு, இல்ல டாக்டர் ஷெப்பர்ட் 6 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த பேஷண்ட்ட பிரெயின் டெட்ன்னு டிக்ளேர் பண்ண சொல்லியிருக்காரு. ஆனா வெறும் 5:30 மணி நேரம் தான் ஆயிருக்கு. இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு அவர் உயிர் வாழ்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு மெரிடிட், மயிரா போச்சு. நீ போய் டோபமைனும் பிளட்டையும் எடுத்துட்டு வா. என்ன நடந்தாலும் நடக்கட்டும். டிரான்ஸ்ஃபியூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டினா, நான் எக்ஸ்ரேவை பார்த்தேன். அந்த பேஷண்ட்டுக்கு ஏஆர்டிக் இன்ஜுரி இருக்கு. சர்ஜரி மட்டும் பண்ணலன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்டீவன்ஸ், நீங்க எப்படியாவது போய் மற்ற டாக்டர்ஸ் அந்த சர்ஜரி பண்றதுக்கு ஒத்துக்க வைங்க. நான் போய் அந்த ஃபேமிலியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அதுக்கு மெரிடிட், பிரெயின் டெட் ஆன பேஷண்ட்டுக்கு யார் சர்ஜரி பண்ண வருவா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எனக்கு ஒரு ஆளை தெரியும், வா போலாம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டினை அழைச்சிட்டு போறாங்க. டாக்டர் பர்க் ரெஸ்ட் ரூமில் இருக்காரு. அப்போ கிறிஸ்டினை டக்குன்னு உள்ளே வந்து, எங்களோட பிரெயின் டெட் பேஷண்ட்டுக்கு ஏஆர்டிக் ரிப்பேர் சர்ஜரி வேணும். நீங்கள் வந்து கொஞ்சம் பண்ணித்தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.